ஐயோ இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியலையே. எங்க தேடினாலும் கிடைக்கலையே. எங்க போனாரு தெரியல. லட்சுமி, என் புருஷனை பாத்தியா? நான் பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி நீயே பார்த்த. என்னடி சொல்ற? ஆட இளவெடுத்தவள. அட பொண்ணு பார்க்க வரும்போது நான் தாண்டி முதல்ல பார்த்தேன். அட மூதேவி, தெளிவா சொல்லி தொலையாத. இப்ப எங்கனா பாத்தியா? உன் புருஷனா? அந்த கடைக்கு பாரு. எங்க? அந்த பாரு. தோர்க்குறா. யோ, அறிவு கெட்டவனே. யார் அது? நான் தான். யாரா நானு? அப்பா இங்க என்ன பண்ணினுக்கிற? கோயில் என்ன வந்து பத்துன்னு? ஏமாப்பா என்ன பண்றது? நமக்கு இந்த சாமி தான் கதி. என்ன சாமி தாக்குதி? குடும்பம் குட்டி எதுவும் கிடையாதா உனக்கு? அது இல்லையே, அது இல்லன்னு தானே நான் வந்து இங்க கிடக்குறேன். அப்ப நான் குத்துக்கல் மாதிரி இருக்கேன். நான் யாரு? உன் பொண்டாட்டி தானே நானு. அதுதான்ப்பா, குழந்தை குட்டி இல்லன்னு தான் வந்து கோயிலே படுத்திருக்கேன். குழந்தை குட்டி இல்லன்னா அதுக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்கு எல்லாம் இந்த சாமி பாத்துக்க முடியும். வீட்டு வாடகை கொடுக்கணும். அதையும் இந்த சாமி பாத்துக்கும். வீட்டு மல்லிகை சாமான் வாங்கணும். எல்லாத்தையுமே இந்த சாமி பாத்துக்கும். அப்ப எல்லாமே சாமி பார்த்தா நீ தான் பாத்துப்ப. நான் தான் உன்னை பாத்துக்கிறேனே. என்ன பாத்து லட்சணம் தெரியுது. இங்க வந்து படுத்துனுக்குற. என்ன அரை சொல்ற? யோ, இங்க வந்து என்ன வேலை உனக்கு கோயில்ல? நான் பாத்துக்கிற லட்சணம் தான் தெரியுதுங்கறியா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே வந்து படுத்து இருந்தனா? ஆமா, எல்லாரும் குழந்தை இல்லங்கறாங்க. ஆமா, கோயிலே இருந்துக்கோ, குழந்தை பிறக்க உனக்கு. சரி, அப்ப என்ன பண்றது? சாமி தானே நமக்கு குழந்தைய கொடுக்கணும். யோ, தேவையில்லாத பேசாத. நீ வீட்டுக்கு வா, முதல்ல எழுந்து. என்னத்த தேவை? அது ஒரு ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிறது தானப்பா ஒரு பெரிய இது. அதுவே நமக்கு அந்த கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்கலையே. அதெல்லாம் நல்லா கடவுளை வேண்டிக்கோ, அதெல்லாம் கிடைக்கும். நீ எழுந்து முதல்ல வீட்டுக்கு வா. அதெல்லாம் கிடையாது. கடவுள் எப்ப கொடுக்குன்னு சொல்லுதோ, கடவுள் வந்து நான் படுத்திருப்பேன், என் கடவுளை வந்து உனக்கு குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன் வீட்டுக்குன்னு முடிவு பண்ணிருக்கேன். சாமிகிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிற எப்ப உனக்கு நீ குழந்தாய், உனக்கு குழந்தை வரம் கிடைக்க போகிறது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே நான் கண்டிப்பா கிளம்பி வருவேன். இந்த மூளை இல்லாதவனை வச்சு நான் என்னதான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல. யோ, வீட்டுக்கு வந்து தொலையா. வீட்டுக்கு வந்தா குழந்தை பிறக்குமா? பாரியா, அப்புறம் வாயில நல்லா அசிங்கசியமா வந்துடும் எனக்கு. வீட்டுக்கு வாயா, நீ ஏந்து. வீட்டுக்கு வந்தா எப்படி நான் கடவுள் சொல்லணுமே வேணாம். பாரியா, தேவையில்லாம பேசின்னு இருக்காது. ஏந்து வாயா, நீ ஏந்தியா. நிறுத்து. என்னதான் பிரச்சனை? எப்பா பாரு சண்டை போட்டுனே கிடக்குறேன். அவன் என்னடா எப்பா பாரு கோயிலே கேது நீங்க படுத்துனே இருக்கிறான். இல்லப்பா, ஊர் உலகத்துல எல்லாருமே உனக்கு குழந்தை இல்லன்னு சொல்லி திட்டுறாங்க. அதனாலதான் பிள்ளையாட்ட கேட்டேன். பிள்ளையாட்ட வந்து ஜெயில படுத்தோம்னா படுத்துதான் குழந்தை பிறக்கணும். அறிவு கேட்ட கூமுட்ட பிள்ளையார் என்ன குழந்தை குடுக்கறதா வேலை அவருக்கு? ஆடா தூ, எதிர்த்து வீட்டுக்கு வேற என்ன ஒண்ணு சொல்ற? அப்புறம் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கடவுள்கிட்ட தான் கேட்கணும். இங்க பாரு, ஒழுங்கா வீட்டுக்கு அவங்க அம்மா தேடுறாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. அவன் என்னடா வாழு வாழ்னு கத்தின்னு இருக்கிற. எப்ப பார்த்தாலும் நீ இந்த கோயிலே கத்தின்னு படுத்து இருக்கிற. எழுதுற மேல எங்க போகணும்? வா, நான் வரேன். இல்லப்பா, என்னையா இது? அவளை கூப்பிடுற? இல்லப்பா, இல்ல உனக்கு முன்னாடி நான் இதைத்தானே பார்த்தேன். அவ உன் அண்ணி, அது ஞாபகம் இருக்கட்டும். அதுதான்ப்பா சொல்றேன். என் வயசுல என்னோட வயசு அவ சின்னவ இருந்தாலும் அவ உனக்கு அண்ணி தான். புரியுதா? நான் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது முத நானும் தான் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோ, வாயெல்லாம் கீச்சிருவாரு. அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. நான் சொன்னாரு உங்க அண்ணன் கூப்பிட்டாங்க. அண்ணனே அண்ணி வந்து அரை பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காரு. இல்லப்பா, உங்க அண்ணன் சொன்னானா? ஆமா, உங்க அண்ணன் சொன்னா. இல்ல, அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டி. தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டியா? யாருக்கு பொண்டாட்டி? தம்பி பொண்டாட்டி, அவனுக்கு பொண்டாட்டியா? நானு அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டி சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொன்னாரா? சொல்லிட்டு போனாரா? அவரு சொன்னாரு. ஒரு நாள் சொன்னாரு. அண்ணின்றவ யாருன்னு தெரியுமா முதல்ல? அதெல்லாம் நீ இந்த அண்ணி அம்மாக்கு சமம். புரியுதா? அது சித்தி, அது வேற மாதிரி அண்ணி. இது வேற மாதிரி அண்ணி. இங்க பாரு, தேவலாம உட்கார்ந்து வம்பு வளர்த்துட்டு இருக்காத. சரி, இதுக்கு தான் உன்கிட்ட நான் பேசுறதே இல்ல. நீ எங்கனா போய் தொலைன்னு சொல்லிட்டு நான் எங்கனா போயிடுறது. நீ ஒரு 6 மாசம் போய் ஊர்ல இருந்துட்டு வா. நம்ம போலாமா? இல்லப்பா, என்னடி இதெல்லாம் நடக்குதுங்க? என்னடி நடக்குதுங்க? அதுதான்ப்பா சொல்றேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எழுந்து பூத்தோல. இங்க என்ன வேலை உனக்கு? ஏந்து வீட்டுக்கு வாயா, ஏந்து வாயா. அந்த அவளை கூட்டின்னு போற? அது சொல்லலப்பா. நீ நீ பேசுற பாரு. இந்த ஆள் கூப்பிட்டுட்டாலும் அப்படியே நான் போயிருவேன். நான் பொழந்துருவேன். கூட்டு போ, இழுத்து வாயா, ஏந்து வாயா வீட்டுக்கு. யோ, ஏந்து வாயா. நான் எந்திரிச்சு எனக்கு கொஞ்சம் சாப்பிடாம இருக்கவும் உடம்பு ஸ்டெடி இல்லாம இருக்கு. நீயா காலையில கூட 10 பரோட்டா நல்லா புக்கிட்டு தான் வந்த. இங்க பாரு, மேல ஏறி நின்னா கொஞ்சம். இல்ல வேண்டாம். ஏறி நின்னு சொல்றேன். ஏன் மிதிக்கவா? இல்ல வேண்டாம். ஏறி நில்லு. வேண்டாம். நான் என்ன சொல்றேன் கேட்டா, இதுனா அனசலா இருக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, நான் எந்திரிச்சு நின்னா நான் வந்து லோ பிபி வந்து விழுந்துருவேன். இப்ப நீ கொஞ்சம் குள்ளமா இருக்க, உனக்கு தாங்கி பிடிக்க முடியாது. ஏன் கல்யாணம் பண்ணும்போது தெரியல நான் குள்ளமா இருந்தது? உன் முகர கட்டிக்கு முதல்ல பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். குள்ளமா ஐட்டம் கேக்குறியா நீ? 2 மிதி
இவன் ஒரே மிதிலேயே ஓகேப்பா. செத்துருவான் நான் அந்த மிதிச்சேனா. ஒரே அந்த 2 மிதி நீ மிதி. ஆ. நான் சந்தோஷமா இருக்கேன். ஏதோ ஷூ காலோட மிதிப்பேன் கூப்பிட்டா பரவாயில்ல பரவாயில்ல உங்க விடு. அண்ணனை அது கூப்பிட்டா உங்க ஷூ எனக்கு பஞ்சமத்த மாதிரி. அப்படியா ஆமா மிதிச்சறவா மிதி. ஏட்டி மிதிக்க சொல்றேன் நீ மிதிக்கவா நல்லா மிதிச்சு அவளை சாவடிச்சு தொலை. ஆ. நான் நிம்மதியா இருந்தேனா இருப்பேன். ஆடா இங்க வந்து என் மானத்தையே வாங்குறான் இவன். என்ன மானத்தை வாங்குது? இந்த பாரு உன் அண்ணன் கிட்ட சொல்லவா, உன் அண்ணனை போய் கூட்டிட்டு வா. அண்ணனே சொல்லிட்டாரே. என்ன சொன்னாரு உன் அண்ணன்? அண்ணனுக்கு அறிவு இல்ல. சும்மா வளவலன்னு பேசிட்டே இருக்கே ஆமா புடிச்சு இழுத்துட்டு போ ஏந்து வாயா, இருப்பா ஏந்து வாயா, வரேன். ஏந்து வாயா, ஏந்து இருப்பா, ஏந்து இருப்பா, ஏந்து இருப்பா, அச்சோ, இருப்பா. ஏந்து நான் வரேன். நீ மெதுவா வீட்டுக்கு போ, நான் வரேன். நான் வரது நீ ஏந்து வாயா, ஏந்து வாயா. நீ ஏன் நீங்க உட்கார்ற? ஏட்டி கர்ம இவன்லாம் மனுஷனா முதல்ல இழுத்துட்டு போன்றா உட்கார்ந்துட்டு இருக்கான் நீயும் நின்னுட்டு நீ கூட ஜோடி போட்டு உட்கார்ந்துன்னு இருக்கப்பா. யாரு இவன் கூடயா ஆமா. இங்க பாரு. இவன் கூட கத்திக்கிட்டு எனக்கு தொண்டை தண்ணி வத்தி போச்சு கால் வலிக்குது யோ நான் உண்மையை சொல்லட்டா? எப்படின்னா நாசமா போக 2 பேரும் உண்மையை எங்கனா சொல்லட்டா? ஓடினா போய் நாசமா போயா. நான் உண்மையை போறேன். சொல்றேன். உண்மையா உன் சொல்ல தேவையில்ல. வாய் திறந்தாலே போய் தான் நீ. இங்க உண்மை பாரு. வேற உன் நம்ம முகர விஷயத்தை கட்டி. சொல்லலையா நீ? செருப்பால அடிப்பேன் என்ன செருப்பு அடிப்பாங்கற? எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆம்பளை செருப்பு அடிப்பாங்கற மரியாதை இல்ல உனக்கு? ஏன் ஒரு அண்ணிய பார்த்து என்ன பேச்சு பேசுற மரியாதை எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடு பாவம் இல்ல அவ ஆமா ஆமா பாவம். கத்து கத்தின்னு இருக்கற உட்கார்ந்து இருக்கற மாடு மாதிரி சொர்ண கெட்ட மாடு எந்திரிச்சு போ அப்பா அடி செருப்பால எங்க வந்து உட்கார்ற கோயில்ல சண்டை உள்ளப்பா, சாமி கிட்ட என் குறைய சொல்லிட்டு இருக்கேன். அண்ணி வந்து மரியாதையா யாரு? ஒய்ஃப் அந்த மாதிரி கத்திட்டு போய் தெருவுல அதுக்கு என்ன சொல்றியப்பா? செருப்பு போயா கோயில் சரி அன்னைக்கு மரியாதை கொடுக்கவா? இங்க பாருங்களேன் ஆ. இது திருந்தாத ஜென்மம் ஆ. ஒரு 4 அடி அடி இல்ல அன்னைக்கு மரியாதை கொடுக்கணும்ல. யார் நீ மரியாதை ஒண்ணு நட்ட தேவல கையை பிடிச்சு தூக்குங்க. அச்சி மூட்டு போ கையை பிடிச்சு தூக்குங்க பாப்பா. இந்திரியா போயா யோ ஏன் பொழப்ப கெடுத்து முடியா நீ?